வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனலுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போட இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வாழைப்பூ எல்லாருமே பார்த்துருப்போம், வேண்டான்னு தூக்கி போடுற ஒரு பொருள். இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதை இனி தூக்கி போடாதீங்க. இப்படி ஒரு சூப்பரான ஒரு கூட்டு வச்சு நம்ம சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதோட ஒயிட் கலரில் இருக்கிற தண்டு பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, அதை அரிஞ்சு எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் வேஸ்ட்டாக கீழே போட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா உரிச்சு எடுத்து இந்த மாதிரி நம்ம அரிஞ்சிக்கணும். இது கையில் லைட்டாக கரை பிடிக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கையில் லைட்டாக தேங்காய் வேற பரட்டிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே போக போக அந்த ரெட் கலரில் இருந்தக்கூடிய அந்த தோடு மட்டுமே ஒயிட் கலரில் ஆக சேஞ்ச் ஆகும். அப்படி வரும்போது நீங்கள் கொஞ்சம் டீப்பாக வரைக்கும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். வேண்டாத நார் மாதிரி இருக்கிறத மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். உள்ளே அரிஞ்சு போக போக ரொம்ப அழகாக ஒயிட் கலரில் இப்படி மொத்தமே அரிகிற மாதிரி தான், நல்லா சாஃப்டாக. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி வரும்போது ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நல்லா நம்ம அரிஞ்சு உள்ளே சேர்த்துக்கணும். உள்ள பல்ப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்படி கொத்தி இதில் சேர்த்துக்கணும். நார் மாதிரி வரதை லைட்டாக ஒரு ஸ்பூனு இல்லை அப்படி ஒரு சின்ன குச்சி வச்சு நம்ம அதை எடுத்துடணும். இல்லை அப்படின்னா ரொம்பவே அது ஒரு மாதிரி நூல் மாதிரி இருக்கும். ரொம்ப சாப்பிட நல்லா இருக்காது. ரொம்பவே நார்ச்சத்து நிறைந்தது. நிறைய பேர் வேண்டான்னு ஒதுக்குறதுல நிறைய சத்து இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படி அதை தண்ணிக்குள்ளே தான் அரிஞ்சு வைக்கணும். இல்லை அப்படின்னா அது நூல் இழுத்துரும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வைங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து உப்பு போட்டு வேக வைங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் நூலாக இருக்கும். அதான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நல்லா கொதிக்கட்டும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. டயட்டில் இருக்கவங்க கூட தாராளம் ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே வயிற்றுக்கு நல்லது. நம்ம வயிறில் இருக்கக்கூடிய நிறைய புண்கள் இதெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருளில் கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய ரெசிபிஸ் இது மாதிரி போட்டிருக்கோம். தர்பூசணி தோலில் எப்படி நம்ம பச்சடி பண்ணலாம், ஈஸியாகவே நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி சமைக்கலாம், சீக்கிரமாக எப்படி சமையலை முடிச்சுட்டு நம்ம கிச்சன்லேருந்து வெளியே போகலாம், இது மாதிரி தான் நம்மளோட தாட் இருக்கும். அதனால் நிறைய வீடியோஸ் அந்த ரிலேட்டடாக போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. நம்ம வேக வச்ச அந்த இதையும் சேர்த்துக்கலாம். உள்ள தேங்காய் பூ மேலே போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இதில் போட்டுட்டேன். இந்த தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். சூப்பராக ஒரு தோரன் மாதிரி முட்டைக்கோஸ் மாதிரி நம்ம இது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே முட்டைக்கோஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் கண்டிப்பாக இது இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியானது, ஹெல்தியானதும் கூட. நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருளில் கூட இவ்வளோ ஒரு ஈஸியாக அழகாக டேஸ்ட்டாக இவ்வளோ ஒரு ரெசிபி பண்ண முடியுமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப மினிமலானதான் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். இது எப்படி இருந்துச்சுன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டாக நம்ம சாதம் எடுத்து இதை பிசைஞ்சிருக்கோம். இதை சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மஞ்சள் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி அல்டிமேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.